ஸோ நான் ரொம்ப ஏர்லியாக இன்ஸ்ட்ருமெண்ட் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். 16 வயசுலேருந்து ஆரம்பித்தது. 16 வயசில் கிட்டார் செய்ய ஆரம்பித்தது. அப்படியே ஆர்வம் தொடர்ந்துச்சு. ஆர்கிடெக்சர் பண்ணும்போதும் கிட்டார்ஸ் செஞ்சுட்டே வந்தேன். சில இடங்களில் போய் கற்றுக்கிட்டேன். இப்படி தான் இந்த ஆர்வம் ஆரம்பிச்சது. கஸ்டம் கிட்டார் பண்ணுவீங்களா இப்போ? ஸோ நான் முதல்ல ஆரம்பித்தது கிட்டார் பண்ணுறதுக்கு தான். 2014 அந்த டைமில் ஆரம்பித்தது. அப்போது வந்து லாப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் அந்த டைமில் கிடைக்காத ஒரு கிட்டார், அது வாசிக்கணுன்ற ஆசை இருந்துச்சு. ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படின்றது வந்து வாங்கலாம் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. வாங்க முடியலை. ஸோ அதனால் மரம் வாங்கி செய்ய ஆரம்பிச்சது. அப்படி தான் தொடங்கினது. ஸோ நம்ம மதுரையில் பார்த்தோன்னா நம்ம அதோட ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது. இது தவிர்த்து வந்து மதுரையில் வந்து ஒரு பெரிய ஆங்கிலோ இண்டியன் செட்டில்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து வெஸ்டர்ன் மியூசிக் வந்து எப்போவுமே ஒரு கொண்டாடப்பட்டுக்கிட்டே இருக்கும். அங்கே கிட்டத்தட்ட எல்லா வீடுகள்லேயும் பீட்டில்ஸ், பாப் டிலன் மாதிரியான பாடல்கள், ரோலிங் ஸ்டோன்ஸ் மாதிரியான பாடல்களை வந்து சாதாரண வீடுகள்லேயே கேட்கக்கூடிய வழக்கம் உண்டு. ஸோ அங்கே வந்து நிறையா பேண்ட்ஸ் இருக்கும். அமெரிக்கன் காலேஜ் பேஸ்டாக அங்கே இருக்கக்கூடிய நிறையா பேண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருந்த ஒரு பேண்டில் வந்து ஜே ராஜசேகரன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அங்கிள். ஸோ அவரை பார்த்து அவர் தான் கிட்டார் வாசிப்பார். அவரோட ஷோஸ்க்கு வந்து தனி இசை பாடல்கள் வந்து 80ஸ்லேருந்தே பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அவரோட ஷோஸ்க்கு வந்து அப்போவே ஒரு 5000 பேர்லாம் கூடுவாங்க. ஸோ அவரை பார்த்து எனக்கு கிட்டார் வாசிக்கணுன்ற ஆசை வந்துச்சு. ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் பிரசன்டட் பை பார்ட் 61. இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங், டாக்டர், ஐடி துறையில் தவிர்த்து ஒரு வியாபாரம் பண்ணணும், ஒரு நல்ல நிலைக்கு புதுசாக வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்குன்றதுனால வியாபாரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸை இன்வைட் பண்ணி இந்த இன்டர்வியூவில் நாங்கள் வந்து பேசி அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறோம். இது மூலயமா யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுன்றது தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர். ஹாய், ஐ எம் கனா. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது யங் ஆண்டர்ப்ரனர், ஒரு கஸ்டம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபவுண்டர், ஹெட் லூதர் தருண் சேகர். ஹாய், வெல்கம் டு தி ஷோ. ஹலோ. உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? என் பேர் தருண். நான் மதுரையிலேருந்து வரேன். கடந்த ஒரு 12 வருஷமாக இசைக்கருவிகள் செஞ்சுட்டு வரேன். இசைக்கருவிகள் கையால் மரத்தில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். முழுக்க என்னோடய ஆர்வத்தில் இருந்து இப்படி தான் ஆரம்பித்தது. ஃபேமிலியில் எதுவும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்படி தான் மர வேலைகள். உங்களுக்கு பின்புலம் எதுவும் இல்லை? இசை சார்ந்த பின்புலம் எதுவும் இல்லை? குடும்பத்தில் யாரும் இசை சார்ந்த ஆட்கள் இல்லை. இசைக்கருவிகள் மர வேலைகள் செய்யக்கூடியவங்க யாரும் இல்லை. பர்சனலான இன்ட்ரெஸ்ட்டில் இது ஆரம்பித்தது. ஓகே. உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? ஸோ நான் வந்து ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கேன். ஓகே. பிஆர்க்லேருந்து இதில் எப்படி? ஸோ நான் ரொம்ப ஏர்லியாக இன்ஸ்ட்ருமெண்ட் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். 16 வயசுலேருந்து ஆரம்பித்தது. 16 வயசில் கிட்டார் செய்ய ஆரம்பித்தது. அப்படியே ஆர்வம் தொடர்ந்துச்சு. ஆர்கிடெக்சர் பண்ணும்போதும் கிட்டார்ஸ் செஞ்சுட்டே வந்தேன். சில இடங்களில் போய் கற்றுக்கிட்டேன். இப்படி தான் இந்த ஆர்வம் ஆரம்பிச்சது. கஸ்டம் கிட்டார் பண்ணுவீங்களா அப்போ? ஸோ நான் முதல்ல ஆரம்பித்தது கிட்டார் பண்ணுறதுக்கு தான். 2014 அந்த டைமில் ஆரம்பித்தது. அப்போது வந்து லாப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் அந்த டைமில் கிடைக்காத ஒரு கிட்டார், அது வாசிக்கணுன்ற ஆசை இருந்துச்சு. ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படின்றது வந்து வாங்கலாம் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. வாங்க முடியலை. ஸோ அதனால் மரம் வாங்கி செய்ய ஆரம்பிச்சது. அப்படி தான் தொடங்கினது. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது இன்ஸ்பிரேஷன் யார் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு வரோம் அப்படின்னா? ஒன்று நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இல்லை டீச்சர், அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, இல்லை அதில் அந்த வகையில் யார் இன்ஸ்பயர் பண்ண உங்களுக்கு? நம்ம மதுரையில் பார்த்தோன்னா நம்ம அதோட ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது. இது தவிர்த்து வந்து மதுரையில் வந்து ஒரு பெரிய ஆங்கிலோ இண்டியன் செட்டில்மெண்ட் இருக்குது. ஓகே. ஸோ அங்கே வந்து வெஸ்டர்ன் மியூசிக் வந்து எப்போவுமே ஒரு கொண்டாடப்பட்டுக்கிட்டே இருக்கும். அங்கே கிட்டத்தட்ட எல்லா வீடுகள்லேயும் பீட்டில்ஸ், பாப் டிலன் மாதிரியான பாடல்கள், ரோலிங் ஸ்டோன்ஸ் மாதிரியான பாடல்களை வந்து சாதாரண வீடுகள்லேயே கேட்கக்கூடிய வழக்கம் உண்டு. ஸோ அங்கே வந்து நிறையா பேண்ட்ஸ் இருக்கும். அமெரிக்கன் காலேஜ் பேஸ்டாக அங்கே இருக்கக்கூடிய நிறையா பேண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருந்த ஒரு பேண்டில் வந்து ஜே ராஜசேகரன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அங்கிள். ஸோ அவரை பார்த்து அவர் தான் கிட்டார் வாசிப்பார். அவரோட ஷோஸ்க்கு வந்து தனி இசை பாடல்கள் வந்து 80ஸ்லேருந்தே பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அவரோட ஷோஸ்க்கு வந்து அப்போவே ஒரு 5000 பேர்லாம் கூடுவாங்க. ஸோ அவரை பார்த்து எனக்கு கிட்டார் வாசிக்கணுன்ற ஆசை வந்துச்சு. ஓகே, அவர் தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? ஆமாம் சார். குட். இப்போ இந்த யாழ் பற்றி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன?
ஸோ யாழ் அப்படின்ற இசைக்கருவி வந்து எனக்குமே அது என்ன இசைக்கருவின்றது தெரியாது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. நானும் மேற்கத்திய இசைக்கருவிகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை, இசைக்கருவினா அதுதான் அழகானது, ஸ்டைலானது அப்படின்ற ஒரு இதிலேருந்து தான் தொடங்கினது. ஸோ யாழ் அப்படின்ற இசைக்கருவி எப்போ பண்ணணும், யாழ்ன்ற இசைக்கருவியை பற்றி எப்போ தெரிய வந்துச்சுன்னா 2019 காலேஜ்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இசைக்கருவிகள் செய்கிறத வந்து முழு நேரமாக பண்ணணும், அதை வந்து ஒரு கம்பெனியாக ஆரம்பித்து பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து என்ன இசைக்கருவிகள் பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. அடிப்படையில் யோசித்து பார்க்கும்போது நான் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் மேலே ஒரு பெரிய மோகம் இருந்துச்சு. நம்ம ஊரில் யாருனாலும் இசைக்கருவிகள் தொடங்கணும்னு நினச்சோன்னா ஒரு கிட்டாரோ, ஒரு பியானோவோ, ஒரு வயலினோ இதுதான் நமக்கு முதல்ல வருது. இல்லைனா ட்ரம்ஸ். அது மாதிரி நம்ம ஊரில் இவ்வளோ இசைக்கருவிகள் இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த ஒரு ஆசை வருது அப்படின்னு பார்க்கும்போது இதை ஃபேக்சுவலாக அனலைஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அந்த இசைக்கருவிகள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வருது. அது கண்டிப்பாக. ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து புதுப்பிக்கப்பட்டு தந்துக்கிட்டே இருக்குது. அது உயிர்ப்போட அவங்களோட எப்படி வந்து உபயோகப்படுத்துகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. அது புதுப்பித்து வேற ஒரு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் அது வந்து அந்த அடுத்த தலைமுறைக்கு அது அழகாக கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு அது ஆக்சுவலி நியாயமான ஒரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இந்திய சூழலில் ரொம்ப கம்மியாக தான் நடக்குது. இந்திய சூழலில் இசைக்கருவிகள் நம்ம பார்த்தோன்னா வந்து பல 100 ஆண்டுகளாக வந்து நம்ம ஒரே டிசைனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு வீணை மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறோன்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நிறைய பேர் வீட்டில் ஏன் இல்லைன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடியது என்னென்னா வந்து இடம் இல்லை வீட்டில் வைக்க. இது ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் அட்ரெஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இப்போ வந்து பறை மாதிரியான இசைக்கருவிகளுக்கு வந்து ஒரு புத்து உயிர் கிடச்சிருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக அது ஆரம்பித்து நிறையா பேர் கையில் கொண்டு போய் சேர்த்து. ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, பறை வந்து அவ்வளோ சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது யாருனாலும் வாசிக்க முடியும்னா ஒரு ட்ரைனிங்கோட யாருனாலும் வாசிக்க முடியும். எடுத்தோன்னே தமிழனை பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து டேபிள் தான் முதல்ல, அது தான் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. அதனால் அது ஈஸியாக தான் இருக்கும். சொன்ன மாதிரி முறைப்படி கற்றுக்கிட்டா ஈஸியாக கொண்டு போகலாம். ஒரு விஷயம் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் எடுத்துக்கிறது என்னென்னா, அந்த வளர்ச்சின்னு இருக்குல்ல, இப்போது ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிட்டார் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதுக்கப்புறம் எப்படி ஒன்று ஒன்றும் சேஞ்ச் ஆகிட்டே வந்தது. அதே மாதிரி வந்து நம்ம இதில் வந்து அந்த ஒரு இன்னோவேஷனோ இல்லை அதை பற்றின ஒரு ஆராய்ச்சியோ அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணுன்றது வந்து இல்லை. அது நிஜமாக ஒரு இது. அது ஆக்சுவலாக எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு தாக்கமாக இருக்கலாம். மேபி வந்து ஒரு மனதளவில் நினச்சிருக்கலாம், சார் நான் நம்மளது எதுவும் பண்ணலை அப்படின்னு நினச்சிருக்கலாம். இது நீங்கள் எடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. ஸோ யாழ் பற்றி நிறைய பேருக்கு ஒரு பழங்காலத்து ஆளுகள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. பட் அதை தவிர்த்து இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அதை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. ஸோ யாழ் அப்படின்ற இசைக்கருவி வந்து தமிழ் நிலத்தில் தோன்றின ஒரு இசைக்கருவி. நமக்கு தமிழில் வந்து இருக்கிற ஏர்லியஸ்ட் லிட்ரேச்சர் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல், ஒரு கிராமர் புக். ஸோ அதில் இருந்தே யாழோட ரெஃபரன்ஸ் நமக்கு கிடச்சிட்டு வருது. சங்க இலக்கியங்களில் முழுக்க யாழோட குறிப்புகள் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இலக்கியங்கள்லையும் இருக்குது. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, இந்த மாதிரியான எல்லா பாடல்கள்லையுமே யாழ் பற்றின குறிப்புகள் நமக்கு இருந்துட்டு ரொம்ப செழித்திருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு ஓப்பன் ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு நோட் வாசிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் ஃப்ரெட்ஸ் இருக்காது. நமக்கு எத்தனை சுரங்கள் வேணுமோ அத்தனை ஸ்ட்ரிங்ஸ் கட்டப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து இது இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றதை தாண்டி யாழ் எக்ஸிஸ்ட் ஆன 2500 இயர்ஸ் பேக். ஸோ அந்த டைமில் பேரலாக வந்து ஈஜிப்ட் மாதிரியான இடங்கள்லையும், சைனா மாதிரியான இடங்கள்லையும், ஆஃப்ரிக்கா மாதிரியான இடங்கள்லையும் ஏன்ஷியன் சிவிலைசேஷன் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கோ அங்கங்கெல்லாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் யாழ் இருந்திருக்கு. அவங்களோட ஒரு ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, நீடுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அது எஸ்பெஷலி யாழை பொறுத்தவரையிலும் எத்தனை வகைகள் இருக்குது? யாழோட வகைகளை வந்து நம்ம 3 வகையாக வகைப்படுத்தலாம். முதல் வகை வந்து நரம்புகளின் எண்ணிக்கை சார்ந்து, ரெண்டாவது வந்து திணைகள் சார்ந்து, மூணாவது வந்து அதோட உருவமைப்பு சார்ந்து. நரம்புகளின் எண்ணிக்கை சார்ந்துன்னா நமக்கு வந்து செங்கோட்டியாழ் 7 நரம்புகள், சகோடையாழ் 14 நரம்புகள், மகரையாழ் 19 நரம்புகள், பேரியாழ் 21 நரம்புகள், சீரியாழ், கைவெளி இதெல்லாம் இருக்குது. அதோட திணை சார்ந்து அப்படின்னா வந்து குறிஞ்சியாழ், முல்லையாழ், மருதையாழ், நீதல்யாழ், பாளையாழ் அப்படின்னு. இது நிலம் சார்ந்தது. ஓகே. இதுக்கடுத்து நம்ம உருவமைப்பு சார்ந்து பார்த்தோன்னா யாழோட வடிவமைப்பு சார்ந்தும் மாறுது. இப்போ மச்சையாழ் இருக்குது, மீனோட வடிவத்தில் இருந்திருக்கு.
மயிலின் வடிவத்தில் இருந்திருக்கு, எருவோட வடிவத்தில் இருந்திருக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து நமக்கு வந்து திணைகள் சார்ந்து இருக்கக்கூடிய வடிவமைப்புகள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரில. ம். அங்கே இருக்க அதை பற்றின பெரிய குறிப்புகள் இல்லை. ஆனால் ஓகே. செங்கோட்டியால் சகோடையால் இதை பற்றின டீட்டெயில்டு குறிப்புகள்லாம் நமக்கு சங்க இலக்கியங்கள்ல இதெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொன்ன சங்க இலக்கியங்களில் கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை படிச்சிருக்கோம். ஆனால் அது வந்து எப்படி இருக்கும்னு ஒரு உருவம் கொடுத்து யாரும் பார்த்தது இல்லை. ஏன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து மியூசியமில் பார்க்கலாம், பொருட்காட்சியில் இருக்க அருங்காட்சியகத்தில் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியும் நமக்கு. ஆனால் மாடர்னைஸ்டாக சிலது இருக்கும், அதை மாதிரியும் சிலது பார்க்க முடியுது. ஆனால் இது ஒரு சிலதெல்லாம் நிஜமாக வந்து வழக்கொழிஞ்சதுன்னு சொல்கிறது மாதிரி அந்த காலத்தை தாண்டி போகிறதுக்கு அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸோ இல்லை பார்க்குறதுக்கோ இல்லை. மேபி கோயில் சிற்பங்களில் பார்த்தா தான் உண்டு. அந்த மாதிரி தான் சிலதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இனிஷியலாக நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணீங்க? ஏன்னா ஒரு விஷயம் வழக்கில் இல்லாத தேடும்போது நிறைய தேடுதல் பண்ணியிருப்பீங்க, நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே. முதல்ல யாழ் பற்றி எனக்குமே பெருசாக தெரில. போய் நான் எல்லாருமே இன்டர்நெட்டில் தான் பார்த்தது. இன்டர்நெட்டில் பெருசாக தகவல்கள் இல்லை யாழ் பற்றி. என்ன இருந்துச்சுன்னா 1-2 இமேஜஸ் இருந்துச்சு. அது வந்து மியூசியமில் இருக்கக்கூடிய யாழோட ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் அந்த மியூசியமுக்குலாம் நேரில் போய் பார்த்தேன். எல்லாமே ஒரு வடிவமைப்பாக ஒரு ஒரு நான் ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப்பாக இருந்துச்சு. ஒரு மாடல் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இதை தாண்டி எங்கே தகவல் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சங்க இலக்கியங்கள் தான் ஒரே வழியாக இருந்துச்சு. ஆமாம். சங்க இலக்கியங்கள் அதுக்குண்டான உரைகள் எடுத்து படிக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வந்து யாழ் நூல்னு ஒரு புத்தகம் இருக்குது, சுவாமி விபுலானந்த அடிகளார் எழுதுனது. 1947 வெளியாச்சு. ஓகே. இந்த யாழ் நூல்ன்றது வந்து இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த தகவல்களை பற்றின ஒரு கம்பைலேஷன், அவரோட இன்டர்பிரிட்டேஷனும் இருக்கும். ஓகே. இது இது சேர்ந்த ஒரு புத்தகமாக இருந்துச்சு. அந்த புத்தகம் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ இதை தாண்டி முதல்ல அதுக்கான வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்றத எடுக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. கரெக்ட். ஏன்னா நம்ம சிற்பங்களை பார்த்து வடிவம் கொண்டு வரது கூட ஓரளவு ஈஸியான, எழுத்துக்களை பார்த்து வடிவம் கொண்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. இந்த இடத்துல எழுத்தை வந்து நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணி அதை டிசைனாக மாற்றுறோம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் தான் முதல் சேலஞ்ச் எங்களுக்கு. ஓகே. அப்படி பார்க்கும்போது நமக்கு சிலப்பதிகாரத்தில் தான் வந்து யாழ் பற்றியான அதோட பார்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் ஓகே அப்படின்றதுக்கான வர்ணனைகள் இருக்குது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா யாழோட இந்த ரெசனேட்டர்ன்றதை வந்து பத்தர் அப்படின்றாங்க. அது வந்து ஒரு பவுல் ஷேப்டு இருக்கும், உள்ளே வந்து ஒரு இருண்ட பகுதி இருக்கும். அப்படின்னா அது உள்ள ஹாலோவாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். நேரடியாக இருக்காது, அது ஒரு மறைமுகமாக இருக்கும். மறைமுகமாக இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து அந்த எண்களை குறிக்கிறதெல்லாம் வந்து தமிழ் எழுத்தில் இருக்கும். அதையும் நம்ம கொஞ்சம் நான் தமிழ் இலக்கிய வர்ணனைகள் எப்போவுமே வந்து ஃபேக்சுவலாக இருக்கிறத விட அழகியல் சார்ந்திருக்கும். அதை வந்து எப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சென்ஸோடையே நம்மளோட எழுத்துக்கள் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு யாழோட வளைவை வந்து அவங்க எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா 8வது நாள் திங்களோட வளைவு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 8வது மாத பெண்ணோட கர்ப்பமான பெண்ணோட வயிற்றோட வளைவு மாதிரி இருக்கும். அந்த யாழோட நரம்பும் தோலும் தைக்கப்படுற இடத்த வந்து பெண் வயிற்றில் இருக்கக்கூடிய மயிர் கோர்த்து இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு தையலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அழகியல் சார்ந்த வர்ணனைகள் தான் இருக்கும். ஓகே. ஸோ இதை தான் நம்ம வந்து டிசைனாக மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுதான் முதல் படி. அதை எடுத்து முதல் படி அதை வச்சுருந்தீங்க. இதுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்க? ஐ மீன் எங்கெங்கெல்லாம் போய் உங்களுக்கு இந்த ரிசர்ச்சுக்கான ஒரு விடை கிடச்சிது, தேடுதலுக்கான விடை கிடச்சிது? நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைமில். பிஜி சரவணன் ஒருத்தர், அவர்கிட்ட இருந்த ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சார். ஏன்னா இது நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் யாழ் பற்றின ஆய்வுகள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இருந்திருக்கு. தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக யாழ் இல்லாட்டினாலும் அந்த ஆர்வம் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே வருது. ஸோ அதை வந்து நிறைய பேர் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள், நான் முகமது ஐயா மதுரையில், ஸோ அவரை போய் பார்த்தோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறையா வேலைகள் இப்போது அவங்களோட தொடர்ச்சியாக விபுலானந்த அடிகளாரோட தொடர்ச்சியாக வந்து நான் முகமது ஐயா வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட வேலைகள் எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. இதில் இப்போது இந்த யாழ் பற்றி நீங்கள் பண்ணீங்க. இப்போ இருக்கிற நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க, உருவாக்கியிருக்கீங்களா, அதுக்கும் பழங்காலத்தில் இருக்கிறதுக்கும் என்ன மேஜர் வித்தியாசங்கள் இருக்குது? ஸோ இப்போ இருக்கிறது வந்து முதல் வித்தியாசம் வந்து மரம் வந்து செங்கோட்டி யாழ் வந்து செம்மரம் யூஸ் பண்ணதாக வருது. இப்போ செம்மரம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அதுக்கு சிமிலரான ஒரு மரம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ரெட் செடார் அப்படின்ற ஒரு மரம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நரம்புகள் வந்து நமக்கு சொல்லப்படுற நரம்புகள் வந்து மரல் அப்படின்ற ஒரு கற்றாழை நாரை கயராக திரித்து
அதை வந்து நரம்பாக மாற்றி பண்ணதா சொல்கிறாங்க. ம் ஸோ அந்த மெத்தட் என்னன்றது நமக்கு தெரியல. தெரியாது. ம் So அதுக்கு சிமிலராக இருக்கிறதுனா கட் ஸ்ட்ரிங்ஸ் இப்பயும் கிடைக்குது, இப்பயும் யூஸ் பண்ணலாம். ம் அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு அடுத்தது வந்தோன்னா நைலான் ஸ்ட்ரிங்ஸ், ம் அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்ட்ரிங்ஸ், இந்த மாதிரியான ஸ்ட்ரிங்ஸ்லாம் இப்போ யூஸ் இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கு சத்தமே மாறும். ம் இப்போ நைலான் ஸ்ட்ரிங் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரிங்கோட ஒரு ஆக்டேவ் டவுனில் இருக்கும் ம் அதே லென்த்தில். ம் அது C3 இருக்குன்னா இது C2 இருக்கும். அந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் நமக்கு வரும். ஓகே. உங்களை பொறுத்தவரையிலும் எது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒரிஜினலாக இல்லை இப்போ எப்படி சொல்கிறது, லெதர் ஸ்ட்ரிங் அந்த மாதிரியா இல்லை இது சொல்? அது நம்ம பாடக்கூடிய பாடல்களை பொறுத்து. ஓகே. ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஒரு தன்மை தேவைப்படும். ம் இப்போ இப்போ எங்களோட இசைக்குழு உறுப்பானர் அப்படின்றது நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இசைச்சிக்கிட்டு வர குழு. அதில் வந்து இசைக்கருவிகள் நம்ம பண்ணுற இசைக்கருவிகள், தமிழ் இசைக்கருவிகள், இன்னும் நிறைய இசைக்கருவிகள்லாம் சேர்த்து இசைச்சிட்டு வரோம். ஸோ அந்த இசைக்குழுவில் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஓகே. இந்த இசைக்கருவிகளை இப்போ இருக்கிற எல்லாருமே யங் மியூசிஷியன்ஸ், எல்லாருமே ஒரு 30-35 வயசுக்குள்ளே இருக்கிற மியூசிஷியன்ஸ். ஸோ இவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது என்ன தேவைப்படுது என்னன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாக அங்கே தான் புரிஞ்சுக்க முடியுது. ம் ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தாண்டி அதை வாசிக்கப்படணும், அது இசைக்கப்படணும், ஆமாம். இசையை ஒரு ஆளுக்கு போய் சேரணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தாண்டி தான் ஒரு இசைக்கருவி நிற்கும் இல்லை. ஸோ அதை முதல் கட்டமாக இந்த இந்த இசைக்குழு பண்ணும்போது எங்களுக்கே தெரிய வருது எது எதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ம் இல்லை, இது வந்து ஆக்சுவலி வந்து எப்படி சொல்கிறதுனா, டிப்பிக்கலாக சொல்லுவாங்க நோ நீட் டு ரீஇன்வென்ட் த வீல்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து ரீஇன்வென்ட் த வீல் கிடையாது. இதை பொறுத்தவரையில் என்னென்னா, ஒரு அழிஞ்சு போனதை திருப்பி கொண்டு வந்து அது எப்படி வாசிச்சாங்கன்றதை ஒரு ரிசர்ச் பண்ணி அதை வந்து வாசித்து காமிக்கிறதா இருக்கட்டும், அதை பயன்படுத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து மற்றவங்களையும் ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும், இது ஒரு மிகப்பெரிய புரட்சி தான் இதை பொறுத்தவரை. எஸ்பெஷலி யாருக்கெல்லாம் வந்து தமிழ் கல்ச்சரை பொறுத்தவரையிலும் நம்மளோட இதை பற்றி பாரம்பரிய பற்றியோ இசை இல்லை நாடக வேலை எதுவாக இருக்கட்டும், அது ரிலேட்டடாக எதெல்லாம் வழக்கொழிஞ்சு போயிருக்கோ இல்லை அழிஞ்சு போயிருக்கோ அதை திருப்பி கொண்டு வரதில் கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த வகையில் எனக்கும் அது பார்த்தோன்னே ஒரு சர்ப்ரைசிங்காக அது என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யாரோ பண்ணுறாங்க அட்லீஸ்ட் அந்த எண்ணத்தில் இருந்தது எனக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மெயினாக இந்த ஒரு கேள்வி. இப்போ என்னென்னா, இப்போ ஒழிஞ்சு போன ஒரு விஷயம், அழிஞ்சு போன விஷயம் அப்படின்னும் போது திருப்பி கொண்டு வரும்போது எப்படி வரவேற்பு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல வந்து நாங்கள் அழிஞ்சு போன விஷயத்தை ஏன் கொண்டு வரோம், உருன்ற கம்பெனியோட ஐடியாலஜி எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ யாழ்ன்றது எங்களோட முதல் இசைக்கருவி. யாழ் மட்டுமே நாங்கள் பண்ண போகிறதில்ல, யாழ்ன்றது நாங்கள் ஆரம்பித்ததுக்கான முதல் இசைக்கருவி. ஸோ உருவோட ஐடியா என்னென்னா வந்து அழிஞ்சு போன இசைக்கருவிகள் மட்டும் இல்லை, யாழ்ன்ற ஒரு இசைக்கருவி வந்து இப்போ வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு குழந்தை கூட எடுத்து வாசிக்க முடியும். ஒரு பியானோ வாசிக்கிறத விட ஈஸியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அவ்வளோ ஈஸியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எல்லாராலையும் வாசிக்க முடியும். அந்த ஒரு காரணம் தான் அதை திரும்பி கொண்டு வரதுக்கான ஒரு காரணமே தவிர அதோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் தாண்டி வச்சுட்டு அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் ஒர்க் ஆகணும் கடைசியில். ஸோ அந்த ஒரு அடிப்படையிலேருந்து தான் ஆரம்பித்தோம். ஸோ அதுதான் எங்களுக்கு இதுவாக இருக்குது. ஓகே, அது ஒரு நல்ல ஒரு இதுதான். எஸ்பெஷலி இப்போ இந்த யாழ் தவிர்த்து வேறு என்னென்னலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எத்தனை இருக்குது, எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ யாழில் ஒரு 7-8 வகையான யாழ் பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர்த்து இப்போ குடமுழான ஒரு இசைக்கருவி, அது ஒரு பஞ்சமுக வாத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு 2 வகையானது பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அது மெட்டல் தானே? அது மெட்டல். பார்த்தது மெட்டல் தான், நான் பார்த்துருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். குடமுழான்றது சோழர் டைமில் ப்ரிடாமினண்ட்டாக இருந்த இசைக்கருவி. ஒரு 1500 வருஷங்கள் வருடம் பழமையான ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவி வந்து 5 முகங்களுடையது. ஒவ்வொரு முகத்துலேருந்து ஒரு ஒரு சத்தம் வரும். வெண்கலத்தில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வெண்கலத்தில் பண்ணியிருப்பாங்க. நம்ம நிஜம் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோன்னா இந்த ஹைட்டுக்கு இருக்கும், ஒரு 200 கிலோ வெயிட் இருக்கும், அது நகர்த்த முடியாது. ஆமாம், நான் பார்த்துருக்குறேன். அதுதான் ஏதாவது க்யூரியஸாக இருந்தது. ஓகே, நீங்கள் அதுவும் உங்களோட வெப்சைட்டில் பார்த்ததுனால தான் இந்த கேள்வி நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அது ஒன்று ஒரு சைஸ் இருக்கும், அந்த பஞ்சமுகமும் அது இருக்கும். அது என்ன, அது மேலே யூஸ் பண்ணுறது லெதர், என்ன லெதர் அது? ஸோ நமக்கு ட்ரெடிஷ்னலாக மான் யூஸ் பண்ணியிருக்காங்க, மான் தோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இசைக்கருவியில் வந்து முதல்ல அது மண்ணாக தான் இருந்திருக்கு. மண்ணில் இருந்து அப்புறம் அது பிரான்ஸாக வந்து எவால்வ் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் மண்லேயும் பண்ணுறோம், பிராஸ்லேயும் பண்ணுறோம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இதை ஈஸியாக தூக்கிட்டு போகிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். மண்ணில் இப்போ எப்படி பண்ணுறீங்க? மானாமதுரையில் ஒருத்தவங்க கிட்ட பேசி அவங்க கூட சேர்ந்து பண்ணுறோம். ஓகே, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா கடம் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம், அது மாதிரியே சிமிலராக. ஆமாம், அதே ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டதானா அந்த மாதிரி தானே? ஆமாம். நமக்கு சைஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் மட்டும் மாறும். ஓகே, ஒவ்வொரு இதுக்குண்டான அளவு, வாய் அளவு. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக. ஏன்னா எப்படி நீங்கள் அவங்க பாட்டரை அப்ரோச் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும்.
எதுக்கு பண்ணுறோன்றது தெரியணும். அவங்களுக்கு அதை பற்றி ஒரு பின்புலம் இருந்ததுன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் அவங்க ரொம்ப வருஷங்களாக வந்து மண்ணில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மண்ணில் இசைக்கருவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. மண்ணில் மற்ற பொருள்கள் செய்கிறதுக்கும் இசைக்கருவிகள் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு அந்த விஷயங்கள் ஏற்கனவே தெரியும். கண்டிப்பாக நமக்கு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண வேண்டியது என்னவா இருந்துச்சுன்னா, நமக்கு என்ன டிசைனில் வேணும், என்ன சைஸில் வேணும், இதை நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக பண்ணி தந்துட முடியும். ஓகே. ஸோ முதல்ல மண்ணில் பண்ணது எப்படி இருந்திருக்கு? ஏன்னா அது வந்து அதோட ஃபீலே வேறு. அது கையில் எடுக்கும்போது அது ஒரு மண்ணோட சத்தம் வந்து ரொம்ப யூனிக்கான சத்தம். மண்ணோட சத்தம் வந்து நமக்கு மெட்டலில் கூட கிடைக்காது. மண் வந்து அவ்வளோ ஒரு ஒரு ரிச்சான ஒரு டோன். அதில் தோல் இருக்கும்போது அது பயங்கர ரிச்சான ஒரு டோன். அந்த அந்த சத்தம் வந்து நாங்கள் ரீசெண்டாக வந்து இங்கே இருக்கிற மாடர்ன் ஸ்டுடியோஸில் ரெக்கார்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே அந்த சத்தம் வந்து பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுலேருந்து வரக்கூடிய பேஸ், அதை தட்டும்போது அதுலேருந்து வரக்கூடிய கிக், அதெல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மண் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஆக்சுவலி அது ஏன்னா எனக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால தான் ஏன்னா ஒரு சில இந்த இது இருக்குல்ல பறை சின்னதாக குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் இருக்கும். அது மண்ணில் செஞ்சுட்டு அது மேலே இது பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி போகி சமயத்தில் அது விளையாடுவாங்க. அதில் அடிக்கிறதும் ஒரு பிளாஸ்டிக் இதில் இருக்க அடிக்கிறதும் நார்மலாக அடிக்கிறதுக்குமே வித்தியாசம். ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு நம்ம நாடி நரம்புலாம் பூந்த மாதிரி இருக்கும் அந்த அடி, ஒரு அடியும் அது வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுதான் ஏன்னா அது பார்த்தோன்னே சரி ஓகே இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதுக்கு தான் அந்த கேள்வியை கேட்டேன். இந்த பஞ்சமுகத்தை பற்றி நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணல யாழ் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க, அதுக்கு எவ்வளோ நாள் எடுத்தது? அது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல் யாழ் வந்து நாங்கள் பண்ணது வந்து செங்கோட்டி யாழ் அப்படின்ற ஒரு யாழ், 7 நரம்புகளுடையது. அது வந்து மொத்தமாக எங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் எடுத்துச்சு அதை பற்றி படித்து தெரிஞ்சு அதை திரும்பி பண்ணுறதுக்கு. அந்த 1 இயருமே வந்து கிட்டார்ஸ்லாம் பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் பண்ண ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஆனாலுமே இந்த இசைக்கருவி வந்து என்டையர்லி நியூ. அதனால ஒரு ஐடியாவே இல்லை இது எப்படி இருக்கும். எனக்கு அந்த குறிப்புகள் பற்றி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது கடைசியில் சத்தம் வருமா வராதா எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து வெறும் ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு இது எப்படி இருக்க போகுதுன்றது. ஸோ அந்த மாதிரி தான் அது பண்ணிகிட்டு இருந்தது. பண்ணிட்டு கடைசியில் ஸ்ட்ரிங்கெல்லாம் போட்டு டைட் பண்ணும்போது ஒரு பாட்டு உடஞ்சிருச்சு. ஸோ ஒரு வருஷம் கிட்டத்தட்ட முடிய போகுது அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே உடஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி என்னோடய டீச்சர் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு, அப்போ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அது உடஞ்சோடனே. அதுக்கப்புறம் அவர் சில விஷயங்கள் சொன்னார். ஸோ அப்புறம் திரும்பி வந்து அதை மாற்றிட்டு பண்ணி ஒரு 2020 முடிஞ்சுது. 2020 ஜூன் மாதம் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ வந்து முதல் தடவை ஸ்ட்ரிங்கை போட்டு சவுண்டு கேட்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அது முதல்ல யார் வாசிச்சது? நீங்கள் வாசிச்சிங்களா இல்லை? முதல்ல நான் மட்டும் அங்கே நான் எந்த மாடியில் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பேனோ அந்த மாடியில் உட்காந்து டியூன் பண்ணி வாசித்து பார்த்தது. ஸோ அப்படி தான் கிடைச்சு. சவுண்ட் எப்படி இருந்தது? ஐ மீன் கிட்டாருக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஜென்ரலாக சொல்லுவாங்க நரம்புகள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வித் ஸ்ட்ரிங்ஸ் இஸ் ஆல்வேஸ் வேறு லெவல். அது இதில் கம்பேரிட்டிவ்லி இது வந்து அதுவும் நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் புனர்ஜென்மம் கொடுத்த மாதிரி திருப்பி கொண்டு வந்ததில் அது ஃபஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப வித்தியாசமான சவுண்டாக இருந்துச்சு. கிட்டார் மாதிரி இல்லை, ஸ்டீல் கிட்டார் மாதிரி இல்லை, வீணை மாதிரியும் இல்லை, இது ஒரு புதுவிதமான சவுண்டாக இருந்துச்சு. ஹார்ப் மாதிரியும் இல்லை. ஏன்னா இதோட சவுண்டு ஏன் வித்தியாசமாக இருக்குன்னா இதோட பவுல் ஷேப்டு ரெசனேட்டர், ஒரு பாத்திரம் மாதிரியான ரெசனேட்டர். இன்னொன்று நம்ம அதுக்கு மேலே தோல் இருந்துச்சு. தோலும் பவுல் ஷேப் ரெசனேட்டரும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் காமன். சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இப்போ சரோட் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில், சரிந்தா மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்லலாம் காமன் தான். ஆனால் அதில் அது இப்போ பேஞ்சோ எடுத்தாலும் அதுலேயும் காமன் தான். ஸோ அதில் என்னென்னா வந்து ஸ்கின்னுக்கு மேலே ஸ்ட்ரிங் ட்ராவல் ஆகும். வேற யாழில் வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருந்து வரும், ஸ்ட்ரிங்கை தொலைச்சிட்டு வரும். ஸோ இதோட சவுண்டு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலாகவே ஒரு எக்கோவோட ஒரு கேவுக்குள்ளே கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ இதில் எஸ்பெஷலி ஒரு ஏதாவது ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் ஆர் மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள் இருக்கா இந்த ஃபஸ்ட்டு இதில் பண்ணதில் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இது வந்து முழுக்கவே வந்து ஒரு என்ன பண்ணுறோன்னே தெரியாத ஒரு ஃபேஸில் தான் இருந்துச்சு. ஒரு வருஷம் வெறும் ஆர்வம் தான். அது போயிட்டே இருந்துச்சு. ரிசல்ட் வருமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண கிட்டாருமே நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. நான் கிட்டார் பண்ணுவேன்னு கூட இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இதுவாக மொட்டை மாடியில் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தது தான் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாழ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம். ஓகே. ஸோ எங்களுக்கு க்ளோஸாக யார் ஃபஸ்ட்டு அதை பார்த்தது? முதல்ல வந்து நரன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் நரன். ஸோ அவர்கிட்ட காமிச்சோம். அவர் சில பேர்லாம் போய் காமிக்க சொன்னாங்க, அவங்ககிட்டலாம் போய் காமிச்சோம்.
அதுக்கப்புறம் பிரதீப் குமார், சிங்கர் பிரதீப் குமார் அவர்கிட்ட போய் காமிச்சோம். ஓகே. ரொம்ப க்ளோஸாக மனசுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்ட மட்டும் முதல்ல போய் காமிச்சோம். அவங்களோட ரியாக்ஷன் என்னது? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. செஞ்சு வாசிச்சு பார்த்தாங்க. எனக்கு அதுலேருந்து நிறையா இது வந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் அதை ஒரு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுற விஷயம். ஆமா. ஏன்னா அவங்களோட மத்த கருவி வாசிச்சு அந்த அனுபவத்துல பண்ணியிருப்பாங்க. ம். இதுக்கு வந்து ஒரு வரமுறைகள் என்னன்னு தெரியாது ஆமா. யாருக்கும். அது திருப்பி எக்ஸாக்ட்லி. ரீஇன்வென்டிங் வீல் மாரி தான் அது. ஆமாம், எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம, இது மாரி சிமிலரா இருக்கிற மத்த கண்ட்ரில இருக்கிறது எப்படி பண்றாங்கிறத பேஸ் பண்ணி ம். இது வந்து என்னோட அனுமானம் தான். தோராயமா இந்த மாரி தான் இருக்குன்றத ம். அப்ரோச் ஜென்ரலா அது இருக்கும். ஸோ அது எப்படி நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க? ஐ மீன் எப்படி அது வந்து ஓகே இதுதான் அந்த வரமுறைகள் இப்படி தான் பண்ணணும்ன்றத எப்படி? அது இலக்கியங்கள் தான். இலக்கியத்தில் வந்து இப்போ ஒவ்வொரு பாட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ம். உதாரணத்துக்கு பத்தர்ன்றது அந்த பவுல் ஷேப் ரெசனேட்டர். ம். தண்டுன்னு ஒன்று இருக்கும். ம். தண்டுன்றது நெக், அந்த யாழோட கழுத்து. ஓகே. கழுத்து பகுதியில் நரம்புகள் கட்டப்பட்டிருக்கும். ம். இந்த கட்டப்படுற இடத்த வந்து ஆணின்றாங்க. ம். ஸோ ஆணியில் தான் அது கட்டப்பட்டிருக்கும். ஆணி வந்து நமக்கு டியூன் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ இது போக திவவுன்னு ஒரு பாட்டு இருக்குது. உள்ளே இருக்கிற இருண்ட பகுதியை வந்து வருவாயின்றாங்க. ம். ஸோ இந்த பார்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இது பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. இப்போ இது பண்ணியாச்சு. ஆனா இது வாத்திய முறைகள் அது வாசிக்கிறதுக்கான ஒரு மெத்தட்ஸ் இருக்குல்ல. அந்த இது எப்படி நீங்க அது எக்ஸாக்ட்லி. எனக்கு பண்ணுற வரையுமே அதை பற்றின யோசனையே இல்லை. பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து தெரிய வந்ததுன்னா இது வாசிக்கப்படணும் அப்படின்றது. வாசிக்கப்படணும்னா யார் வாசிப்பா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நான் வாசிக்க ஆரம்பித்தேன். நானும் முதல்ல யாழ் வாங்கின சிவாவும் வாசிக்க. ஓகே. ஸோ இப்படியே தான் வாசிக்க ஆரம்பித்தது. லக்கிலி எங்களுக்கு சில நண்பர்கள் வந்து எங்களை வந்து திருமண நிகழ்ச்சியில், ரொம்ப ஆல்டர்னேட்டிவான திருமணங்களில் அவங்க தாலி கட்டுற நேரத்தில் வந்து யாழ் வாசிக்கிறதுக்காக ஓ! கேட்டிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஸோ இருக்கு. இப்படி தான் யாழ் வாசிக்க ஆரம்பித்தது. ம். வேறு எந்த சடங்குகளும் இல்லாமல் வெறும் யாழோட சத்தத்தில் அவங்க தாலி கட்டின நிகழ்வுகள்லாம் ஒரு 2-3 இடங்களில் நடந்துச்சு. ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கெல்லாம். ஓகே. ஒரு திருமணம் வந்து தேனி பக்கத்தில் ஒரு வயலில் வச்சு நடந்துச்சு. அந்த இடத்துல போய் வாசித்தோம். யாழ் சத்தத்தில் அவங்க தாலி கட்டினாங்க. ஸோ இந்த மாதிரியான இதில் இருந்து தான் வாசிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் முக்கியமான மேடைகள்னு பார்த்தோன்னா ம். புத்தக வெளியீடுகள். ஓகே. புத்தக வெளியீடு விழாக்களில் யாழ் வாசிக்க ஆரம்பித்தோம். திருமணங்கள், புத்தக வெளியீடு விழா. ஸோ இப்படி தான் யாழ் வாசிக்க ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த இசைக்கருவி மட்டும் தாண்டி இது சுற்றி இருக்கிற எக்கோசிஸ்டம், லைக் என்னென்ன இசைக்கருவிகள்லாம் இருந்திருக்குமோ அதெல்லாம் சேர்ந்து வாசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம சத்தங்களை தான் தேடி போயிட்டுருக்கோம். கரெக்ட். ஸோ சத்தங்கள்னும் போது எல்லாமே சேரும்போது உருவான சத்தங்கள், அதோட இசை இதிலேருந்து கொண்டு போனோன்னா இன்னும் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஒரு பேண்டு ஃபார்ம் பண்ணோம், உருப்பானர் அப்படின்ற ஒரு பேண்டு. ஸோ இந்த பேண்டில் வந்து அந்த டைமில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகள், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன வச்சுருந்தோம்னா, வெறும் இந்த இசைக்கருவிகளை மட்டுமே வச்சு ஒரு பேண்டாக இருக்கணும். யூஸ்வலாக நம்ம ஒரு பழைய இசைக்கருவிகள் சேர்க்கும் போது நிறையா வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மத்தியில் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். கரெக்ட். அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த இசைக்கருவிகளை வச்சு ஒரு சத்தம் எப்படி இருக்குது, அது பேலன்ஸ்டாக எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படை ஆசையில் தான் அந்த பேண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதில் வந்து துடும்பு, பறை, கொம்பு, கொக்கரை, சங்கு, குழல், யாழில் ஒரு 3-4 வகையான யாழ், இந்த மாதிரியான இசைக்கருவிகள்லாம் சேர்ந்து வாசிக்கப்படுது. ஓகே. இது நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணது ஓகே. ஆனால் முக்கியமான எனக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிட்டாராக இருக்கட்டும், இல்லை எதற்கும் நோட்ஸ், மியூசிக்கல் நோட்ஸ் வச்சு பண்ணுவோம். இதுக்கு அந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட இல்லை. இப்போ அது எப்படி அதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்களா? இல்லை வந்து மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்த அந்த அனுபவத்தை வச்சு இது இப்படி இருக்குன்னு ஒரு யூகத்தில் பண்ணீங்களா? எப்படி அதை பற்றின ஒரு இதை சொல்லுங்களேன். ஸோ இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நோட்ஸ் எதுவுமே இல்லை. பேசிக்காக நான் வாசிக்க ஆரம்பித்தது நான் கிட்டார் வாசிக்கக்கூடிய பழக்கத்தில் இருந்து தான். அதுதான் என்னோட அனுபவம் அதுக்கு. ஆனால் இந்த இசைக்கருவியை வந்து நம்ம இதோட பிளேயபிலிட்டியை நம்ம மீட் எடுக்கணும்னா நம்ம வந்து வழக்கில் இருந்து தான் போகணும். ப்ராக்டிகாலிட்டியிலேருந்து தான் இதை வந்து மீட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு உண்டான ஒர்க்காக என்ன பண்ணோன்னா வந்து க்ளோஸரான ஆர்ட் ஃபார்ம்ஸை கூட வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஜாம் பண்ண வைக்கணும். ஓகே. ஸோ க்ளோஸரான லைக்லி அந்த டைம்க்கு பக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஆர்ட் ஃபார்ம்ஸ். ஸோ அதுக்கிட்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போய் வைக்கும்போது ரெண்டும் சேர்ந்து எப்படி ஒர்க் ஆகுது இப்படின்ற ஒரு இதிலேருந்து ப்ராக்டிகாலிட்டியிலேருந்து தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம வாசிக்கிற முறையவே இது பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது தமிழ் சமூகம் வந்து திணைகள் சார்ந்து தான் இயங்கியிருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்போ குறிஞ்சி நிலம்க்குண்டான சத்தம், அதுக்குண்டான இயல்பு, புணர்தல் நிமித்தமும். ஸோ அதுக்குண்டான இயல்பு, அதுக்குண்டான டைம், யாமம். ஸோ சிறுபொழுது வந்து யாமம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதில் தான் நாங்கள் முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே. என்னென்னா வந்து சத்தியமங்கலம் குன்றி பகுதியில் இருக்கக்கூடிய ஊராளி மக்கள் கூட சேர்ந்து யாழ்
வாசிக்க ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ அவங்க கூட வாசிக்கும் போது ஒரு மாதிரியாக வாசிக்கப்பட்டுச்சு. ம், ம். அதே நாங்கள் திரும்பி ராமநாதபுரமில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பாரி கலைஞர் நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிறுத்தமும் ஏற்பாடு பொழுது. ஸோ அவங்க கூட சேர்ந்து வாசிக்கும் போது யாழ் வேறு மாதிரி வாசிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் ஓதுவார்கள் கூட சேர்ந்து வாசித்தோம். ஓதுவார்கள் கூட சேர்ந்து வாசிக்கும் போது யாழ் வேறு மாதிரி வாசிக்கும். ஓதுவார்கள் பொறுத்தவரையிலும் ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் வந்து இன்னும் அந்த பழமை மாறாமல் சில இதெல்லாம் பண்ணுறாங்க. அது நிறைய வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்ட் ஃபார்ம். அகைன் அது ஆர்ட்டாக அப்படி பார்க்கணுன்னும் போது அந்த அந்த நடை அழகாக அவங்க அதெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு இடத்துல சொல்லும் போது வந்து அது நல்லாயிருக்கும். ஆனால் அது இப்போ இல்லை, அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது அந்த இதுவும். இன்ட்ரெஸ்டிங் இது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒப்பாரி கலைஞர்கள் பண்ணும்போது அதோட எதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வரும். அதோட ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி தான் இருக்குது. அது என்ன தேவையோ அந்த இடத்துல எப்படி பண்ணுறாங்களோ அந்த என்ன மாதிரி வருதோ அதுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கானது. ஸோ வேறு என்னென்னலாம் இதோட சேர்த்து பண்ணீங்க? இப்போ இது மாதிரி சொன்ன மாதிரி திணை சார்ந்தது எல்லாத்துக்கும் திணை சார்ந்தது எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணிட்டீங்க? எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம். அதை விட எங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக என்ன பட்டுச்சுன்னா வந்து இதெல்லாம் டாக்குமெண்டேஷனுக்குள்ளே வருது. இதை தவிர்த்து இப்போ இருக்க இளைஞர்கள், இப்போ இருக்கிற தலைமுறைகள் இந்த இசைக்கருவிகளை எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை வந்து தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச அளவு இப்போ இருக்கிற இசைக்கலைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். லிடியன் நாதஸ்வரம் மாதிரியான ஆட்களுக்கு வந்து வாசிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் சார் வாசிச்சிருக்காரு. அவரோட இதில் ரெக்கார்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தேன். அது நான் ஆக்சுவலாக உங்களோட வெப்சைட் நான் அது கேட்கலாம் இருந்தேன் தனியாக கேள்வி. பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி. ஸோ இந்த மாதிரியான மாடர்னாக இருக்கக்கூடிய ஆட்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ எங்கள் டீமில் இருக்கக்கூடிய பேண்ட் மெம்பர்ஸ், அவங்க பேர்லாம் நான் சொல்கிறேன். சிவா, பிரவேகா, கௌதம், கீர்த்தி, விஸ்வா, விக்ரம், இளையா. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப யங்கான பீப்புள். இவங்கெல்லாம் இந்த இசைக்கருவிகளை வாசிக்கிறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி மியூசிஷியன்ஸ், வேறு இசைக்கருவிகள் வாசிச்சுட்டு இருக்கவங்க. அவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வராங்க, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, திரும்பி இதை மீட்டு உருவாக்க எடுக்கிறதுல அவங்க ஆர்வம் காட்டுறாங்க. அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கே சந்தோஷம். ஏன்னா ஆர்ட்ன்றது வந்து ஸ்பெஷலி நம்மளோட கல்ச்சர், தமிழ் கல்ச்சரோட சேர்ந்து இருக்கிறத நீங்கள் மீட்டு எடுக்கும்போது வந்து அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் தான் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதை பார்த்த உடனே ஓகே, என்னடா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவ்வளோ பேச்சளவு இல்லாமல் செயலளவில் செஞ்சு காமிச்சிருக்காங்க, இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளோ நாளாக இருக்குன்றது. அதுவும் இத்தனை இசைக்கலைஞர்களாக இருக்கட்டும், இல்லை மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அவங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஈவன் இளையராஜா நீங்கள் கெட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இளையராஜா கூட இதை காட்டும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார், அது என்ன சொன்னார் அவர்? இளையராஜா சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலைஞர். அது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நான் வந்து எல்லாரை விட ரொம்ப பிடிச்ச கலைஞர். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலைஞர். அவரை வந்து பார்க்க முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரை பார்த்து இதெல்லாம் காட்ட முடியுன்றது எனக்கு ஒரு லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவரை 2 தடவை சந்திச்சிருக்கோம். முதல் தடவை வந்து அல்ஃபோன்ஸ் புத்திரன் சொல்லிட்டு டேரக்டர்ஸ் அல்ஃபோன்ஸ் அண்ணா வந்து எங்களை கூட்டு போயிருந்தார். கூட்டு போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தார். அப்புறம் குடமுலா வாசித்து பார்த்தாரு, அவர் வாசிக்க சொன்னார். அதுக்கப்புறம் இதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் நின்றுச்சு. அப்புறம் 2வது முறையாக இப்போது இளையராஜா சார் வந்து சிம்ஃபனி இசைக்கிறதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் சாரும் அருண் விஸ்வா, மாவீரனோட ப்ரொடியூசர், அவங்க 2 பேரும் போய் சந்திக்கும் போது யாழ் ஒன்று பரிசளிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி அதை கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. லக்கிலி என்னையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. கூப்பிட்டு போய் ராஜா சாருக்கு ஞாபகம் இருந்துச்சு. நிறையா கேட்டார். அவர் வந்து ஒவ்வொரு யாழ் பற்றி கேட்டார். இது என்ன யாழ் அப்படின்னாரு. இது செங்கோட்டி யாழ் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சகோடை யாழ் பண்ணுறீங்களா, பேரி யாழ் பண்ணுறீங்களா, 1000 பேரி யாழ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. ஒவ்வொரு யாழ் ஒரு இசைக்கடல் அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். அவர் எல்லா யாழை பற்றியும் கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் அவரே கூப்பிட்டார், வாங்க பக்கத்தில் நில்லுங்க, ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டது வந்து பயங்கரமான ஒரு மூமெண்ட். இது கண்டிப்பாக இட்ஸ் லைஃப் டைம் மூமெண்ட் தான். அதுவும் அவரோட வாழ்க்கை அவர் இசைக்காக அர்ப்பணித்ததில், அதுவும் இந்த மாதிரி கல்ச்சர் ரிலேட்டடாக அவருக்கும் ரொம்ப ஒரு ஈடுபாடு. பாடி ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமானது தமிழ் சொசைட்டிக்கு. அதனால தான் அது பார்த்தேன். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுவும் 2 மீட்டும் நீங்கள் போட்டிருந்தீங்க. பஞ்சமுகவாதியமும் காமிச்சதை பார்த்துருந்தேன். ஏன்னா அதில் வந்து அவர் இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஃபோட்டோ இருந்தது பார்த்தேன். சரி, அதான் அதை பற்றி கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கமல் சாரோட நீங்கள் மீட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவரும் வந்து சகலகலாவில் வந்து அவர் நிறைய விஷயத்த அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் அவர் வந்து கொண்டு வருவார். அந்த வகையில் அவரோட மீட் எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கமல் சார் வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன், அவரோட ஃபங்க்ஷனில் நாங்கள் வாசிச்சிருந்தோம். வாசிச்சதுக்கப்புறம் ஸ்டேஜில் அவர் வந்து பேசினார் எங்ககிட்ட. ஒரு 4 to 5 minutes பேசினார்.
அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நாங்கள் அந்த டைமில் வந்து யாழ் வந்து மைக் பண்ணியிருந்தோம். ஸோ மைக் பண்ணும்போது அந்த யாழோட சத்தம் கம்மியாக தான் இருக்கும். நிறைய இசைக்கருவிகள் இருந்துச்சு, யாழ் சத்தம் கேட்கல அப்போது. ஸோ அதை அவர் நோட்டீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இது நீங்கள் பிக்கப் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருந்தார். ஸோ பிக்கப்ன்றது நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம் இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. அவரும் வந்து காயின் பண்ணார். பிக்கப்ன்றது என்னென்னா வந்து யாழை வந்து நம்ம ப்ளகின் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரிக் கிட்டார் மாதிரி நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வாசிக்க முடியும். ஸ்டேஜஸ்க்கெலாம் போகிறோன்னா அதுக்கு தனியாக மைக்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ அதை சொன்னார். சொன்னோடனே அதை அடுத்த ஒரு மாதத்துலேயே நாங்கள் ரெடி பண்ணிட்டு திரும்பி அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் கூப்பிட்ருந்தாங்க. அப்போ போய் வாசிக்கும்போது பார்த்துட்டு சிரிச்சார். அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் வந்து ரசிகர்கள் கலைஞன் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய விஷயத்தை தேடி போகிற ஆள். அந்த வகையில் அவரோட ஃபீட்பேக் இம்ப்ளிமெண்ட் வந்து கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பார். இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி. ஸோ சந்தோஷ் நாராயண் கூட நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா? அவரோட ஒர்க் பண்ணும்போது அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? சந்தோஷ் நாராயண் சார் கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். எனக்கு ஒரு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக கூப்பிட்டுருந்தாங்க. பிரணவ் முனிராஜ்னு ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் மூலமாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணார். குடமுழாவும் யாழையும் ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணார். அவர் யூஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சவுண்டே வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி வேற ஒன்றா கேட்டுச்சு. அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங் இல்லை? ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்த ஒரு பார்வை இல்லாமல் வேறு மாதிரி இன்னொருத்தவங்க வந்து எஸ்பெஷலி வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறது அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இதில் நிறையா வந்து லேர்னிங்ஸ் இருக்கும். நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தங்கிட்ட பார்க்கும்போது ஒரு இது இருக்கும். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பண்ண வரலும் இந்த யாழாக இருக்கட்டும், இல்லை இந்த மற்ற வாத்தியங்களாக இருக்கட்டும், இதுக்கான ஒரு ஆப்ரேஷன் மெத்தட் அந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் அது எப்படி பண்ணீங்க? அது ஸோ எங்களோட ப்ராசஸ் எல்லாத்தையும் நாங்கள் வரிசையாக டாக்குமெண்ட் பண்ணிட்டே வரோம். ஏன்னா தமிழ் சொசைட்டியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. டாக்குமெண்டேஷன் நடக்காத விஷயங்கள் வந்து எப்போவுமே எங்களுக்குமே ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அதான் பிரச்சனையாக இருந்துச்சு. கண்டிப்பாக. ஸோ அது திரும்பி நடக்கக்கூடாதுன்றதுனால எங்களோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டே வந்துட்டுருக்கோம். ஓகே. இப்போ இந்த மியூசிக்கல் நோட் இதுக்குன்றதை எப்படி பண்ணணும், இல்லை அதுக்கான அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுருக்கீங்க? சிலபஸும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதை கற்றுத்தரதுக்கான சிலபஸ் ரொம்ப ஈஸியாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக யாருனாலும் யாழ் வாசிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிலபஸும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நீங்கள் இது முதல்ல வந்து இந்த வாத்தியத்தை எல்லாத்தையும் வச்சு வாசித்து யார் முன்னாடி காமிச்சிங்க? எப்படி வந்து அது ரிசீவ் பண்ணாங்க? முதல்ல வாசித்தது அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன இடங்களில் வாசிட்டு இருந்தோம். முதல்ல சொல்லப்போன மாதிரி அந்த திருமணத்தில் தான் வாசிக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மேடைகளாக போய் வாசிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது புத்தக திருவிழான்னு இப்பயும் புத்தக திருவிழாக்கள் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக வந்து அம்பேத்கர் புத்தக திருவிழா விகடனோடது புத்தக வெளியீடு விகடனோட அம்பேத்கர் புத்தகம் அங்கே வாசிச்சிருந்தோம். அங்கே விஜய் சாரை மீட் பண்ணோம். ஓகே. ஸோ திருமணங்களில் இப்பயும் வாசிச்சுட்டு வரோம். ஓகே. அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா திருமணங்கள் மாதிரியான இடங்கள் வந்து ஒரு கலையை வந்து பாதுகாக்குது. இப்போ நாதஸ்வரம், தமிழ் மாதிரியான இசைக்கருவியை வந்து அந்த ரிச்சுவலோட நம்ம சேர்க்கும் போது தான் அது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வெஸ்டர்ன் மியூசிக்கு ஒரு லைட் மியூசிக் மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அது வந்து அது கொஞ்சம் ரொம்ப பசங்களுக்கும் வெஸ்டர்னைஸ்டாக இருக்கிறதுனால அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். அதில் மற்ற கலையும் அழிஞ்சு போயிடக்கூடாது. பேலன்ஸ்டாக கொண்டு போனோன்னா நம்மளோட கல்ச்சர் சார்ந்த வாத்தியங்களை கொண்டு வரும்போது அது நிலைச்சு நிற்கும். இல்லை அப்படின்னா இப்போ ஒன்று வந்து இன்னொன்று டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்மளே நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தேவையில்லை அப்படின்னு இல்லை. நம்மளோட பாரம்பரிய வாத்தியம் வந்து நமக்கு வந்து சில இதெல்லாம் வந்து பேக் சீட்டில் போயிடுது. இல்லை இதுக்கு போய் இது போயிடலாம் போகிறோம், சாக்ஸோஃபோன் போயிடலாம்ப்பா அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ அது கொண்டு வரக்கூடாதுன்னு இல்லை. பட் நம்மளோட இதுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ஸ் கொண்டு இப்படி தான் ஒரு கலையும் இருக்கலாம் எல்லாம் அழியிறதுக்கான ஆரம்பமே அதுதான். வேண்டாம் இதுக்கு பதில் ஆல்டர்னேட் அப்படின்னும் போது 100 பேர் கேட்குற இடத்துல ஒரு 50 பேர் அப்படின்னா அது அப்படியே குறைஞ்சி கடைசியில் 10 பேருனோ ஆட்கள் அதில் வருமானம் இல்லை அப்படின்னும் அந்த கலை யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படி தான் அது வீணாக போகுது. நீங்கள் எடுத்துருக்க ஒரு முயற்சி சரியான முயற்சி. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வேறு இன்னும் ஃபர்தராக என்னென்னலாம் பண்ண பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இப்போ நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இசைக்கருவிகள் லான்ச் பண்ணுறோம். இசைக்கருவிகள் தயாரிச்சுட்டே வரோம். அதுக்கான R&D ஒர்க் இதெல்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ இசைக்கருவிகள் தயாரிச்சுட்டு வரோம். அப்புறம் உருப்பானரில் எங்களோட முதல் ஆல்பம் வெளியிடுறோம் இந்த வருஷத்தில். இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே வந்து எங்களோட முதல் ஆல்பம். அந்த ஆல்பம் வந்து தொல்காப்பியம் சார்ந்த ஒரு ஆல்பம். தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இலக்கணங்களை சார்ந்த ஒரு ஆல்பம். ஸோ அது எங்களோட மாடர்ன் இன்டர்பிரிட்டேஷனாக அதை லான்ச் பண்ணுறோம். எங்களோட ஒரு எய்மும் வந்து இப்போ இந்த என்டர்பிரனர் ஷோன்றதை தாண்டியும் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த தமிழ் கல்ச்சர் அதை சார்ந்து தான் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்றது வந்து
ஒரு என்ன சொல்ற அடிப்படை எண்ணமாகவும் ஆர்வமாகவும் இருக்கும் இந்த பார்ட் 61 பொறுத்தவரையிலும். நானும் வந்து ஆர்ட் பேக்ரவுண்டனால எனக்கு வந்து ரொம்ப இதில் ஆர்வம். ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். கண்டிப்பாக. இப்போ இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சதை இப்போ ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? அது எப்படி பண்ணுறீங்க? ஏன்னா வெப்சைட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க. பட் இதை பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் கேட்குறேன். அதை பற்றி அதை கொஞ்சம். இசைக்கருவிகளுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு வரோம். ஆன்லைன் கிளாஸஸாக தான் இப்போதைக்கு பண்ணிட்டு வரோம். ம். இதுக்கான ஒரு சிலபஸும் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. முதல்ல ஒரு தடவை ஆரம்பித்தோம். எங்களால் ஒரு 2 மாதத்துக்கு மேலே நடத்த முடியல. ஏன்னா எங்கிட்ட புக் இல்லை. புக் இல்லாமல் அதை நடத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு கோர்ஸ்னாலும் நமக்கு ஒரு அடிப்படை தேவைப்படுது. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி நாங்கள் ஒர்க் பண்ணி ஒரு புத்தகம் ரெடி பண்ணி இதுக்கான முறைகள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறது. ரொம்ப நிறையா சொல்லித்தராமல் தேவையானது. ஓகே. அவங்க பாடல்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஆர்வம் வரணும் அவங்களுக்கு. ம். அந்த மாதிரியான ஒரு சிலபஸாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். குடமுழாக்கும் இருக்குது, யாழுக்கும் இருக்குது. ஓகே. இப்போது இளைஞர்கள் சொல்லலாமா, இல்லை சிறார்கள் சொல்லலாமா, அந்த மாதிரி யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? சின்ன பசங்கள்லேருந்து இப்போ என்ன ஏஜ் குரூப் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் 10 வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். 10 வயசுலேருந்து 40 வயசு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. எல்லார்ட்டையும் ஆன்லைனில் தான் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஓகே. உலகம் இப்போ ஃபுல்லாக அவங்களுக்கு எப்படி இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் அனுப்பிட்டு இது பண்ணுவோம். இப்போ குடமுழா மாதிரியான இசைக்கருவிக்கெல்லாம் அவங்க இசைக்கருவி வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களுக்கு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அவங்க வீட்டில் டேபிள்லேயே அதை எப்படி வாசிக்கலாம் அப்படின்றதுக்கான ஓகே. ஸோ அதை வச்சு முதல்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று உங்கள் வெப்சைட்டில் பார்த்தேன். இது அந்த சீன இதோட அசோசியேட்டடாக நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி போட்டிருக்காங்க. என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இப்போ சைனாவில் வந்து ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஹார்ப் கன்சர்வேஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு, ஹார்ப் ரிலேட்டட் கன்சர்வேஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இப்போ முதல் முறையாக அது ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு ஸ்டார்டிங்காக அவங்க பண்ணியிருக்காங்க. கரெக்ட். அவங்க இருக்க கவர்மெண்ட்டும் சேர்ந்து. என்னென்னா நம்ம முன்னாடியே பேசின மாதிரி யாழ் மாதிரியான இசைக்கருவிகள் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸில் இருக்குது. ஆஃப்ரிக்கா, ஈஜிப்டு, க்ரீக்கு, இந்தியா, பர்மீஸ், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது. ஸோ இவங்க இந்த மாதிரியான ஏன்ஷியன் ஹார்ப்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ஒன்று சேர்த்துருக்காங்க. ஓகே. ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துகிட்டு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இப்போது போன டிசம்பரில் வந்து ஒரு ஷூட் நடந்துச்சு. இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு பாடல் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் போக முடியல, எனக்கு வீசா கிடைக்கல. சிவான்னு சொல்லிட்டு அந்த முதல் யாழ் வாங்கினவர், அவர் வந்து எங்கள் டீம்லேருந்து போயிருந்தார். அங்கே போய் யாழ் வாசிச்சுட்டு அவங்க எல்லாருக்கூடையும் பேசிட்டு எல்லாருக்கூடையும் கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்திட்டு அவங்க கிட்டேருந்து நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போது அவங்க எப்படி வாசிக்கிறாங்கன்றதை நாங்கள் கற்றுட்ருக்கோம் இப்போது. ஸோ அவங்க வந்து பயன்பாட்டில் இருக்காங்க. அதை வந்து அவங்க நம்மளை விட ஒரு 100 வருஷம் முன்னாடி 3rd ஜென்ரேஷன் மேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க மீட் எடுத்து அது 3வது தலைமுறையாக இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் வேலைகள் பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இந்தியாவிலேருந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு வந்து அவங்க கூட சேர்ந்து கொலாபரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆன வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிது? அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பண்ணுறாங்க அப்படின்றது, ப்ளஸ் நம்ம ஊரில் வந்து இதை பற்றின ஒரு இது இல்லை, வாத்தியங்கள் இல்லை அப்படின்னும் போது, இப்போ நீங்கள் எடுத்த முயற்சிகளில் அந்த வெப்சைட்டில் அதை பார்த்து ரீச் அவுட் பண்ணாங்களா, இல்லை எப்படி ரீச் அவுட் பண்ணாங்க? ஸோ இவங்க கூட நம்ம ஒரு 2021 ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருந்தோம். வேர்ல்டு ஹார்ப் டேக்கு வந்து ஒரு 50 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹார்பிஸ்ட் எல்லாரையுமே பேசினேன். அப்போ அவங்க ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு ஆர்டிக்கல் பார்த்துட்டு ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி கொடுத்தோம். ஓகே. ஸோ அதை தொடர்ந்து அந்த கனெக்ஷன்ஸ் இன்னும் இருந்துகிட்டே வருது. இல்லை, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஒரு ஹார்ப்புக்காக வந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் அதை பாதுகாக்கணுன்ற ஒரு முயற்சியும் நல்ல முயற்சி தான். நல்ல ஒரு இது. இப்போ இங்கே இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு என்ன மாதிரி ஹார்ப்ஸ் இருக்கும்? அதாவது யாழ் இருக்குது மற்ற மாநிலங்கள் யாருக்கிட்ட, இல்லை ஓவரால் இந்தியாவை பொறுத்தவரைலாம் உங்களோட நாலேஜ் பிரகாரம்? இந்தியாவில் வந்து ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு இங்கேருந்து நமக்கு ரொம்ப இயர்லியான சிவிலைசேஷனில் தான் ஹார்ப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ஃப்ரெட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறிடும். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் ஹார்ப் இருந்திருக்கு. சுமேரியாலையும் இருந்திருக்கு. சுமேரியன் ஹார்ப்ஸும் இருந்திருக்கு. சுமேரியன் ஹார்ப்ஸ் வந்து நமக்கு ஸ்கல்ப்சர்ஸாக இருக்குது, டேப்லெட்ஸில் இருக்குது, அங்கேயும் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது லேட்டராக வந்து ஃப்ரெட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக மாறுது. ஸோ ஓப்பன் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆர்ச்டு ஹார்ப்பாக இருந்து படுத்து அது ஃப்ரெட்ஸாக மாறுது, வீணையாக மாறுது, சரோடா மாறுது, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக மாறுது. ஸோ இந்த எவல்யூஷனுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தோம்னா சுமேரியன் சிவிலைசேஷன்லேயே இருந்திருக்கு, ஹரப்பா அங்கே அந்த சைடில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு.
இதில் முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது இந்த இசை கருவிகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த வீணைக்கு அப்புறம் புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்ததா தெரியல. ஸோ எது கடைசியாக வந்து இங்கே கண்டுபிடிச்ச ஒரு வாத்தியம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வீணை தான் இப்போதைக்கு இருக்குது நம்மகிட்ட இப்போ இதுவாக இருக்குது. மற்றபடி நாதஸ்வரம் வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்து ரீடிசைன் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகே. ராஜரத்னம் ராஜரத்னம் பிள்ளை அவரோட நாதஸ்வரம் வந்து திரும்பி ரீடிசைன் பண்ணப்பட்டது. ஸோ அந்த டைமில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் இருந்து தான் இருக்குது. இல்லை, அந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளோட கல்ச்சரை சார்ந்த இருக்கிற எல்லா வாத்தியங்களுக்கும் ஒரு 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 இது மாற்றணும். இதே இன்னும் ஒரு நிகழ்ச்சி நான் தற்செயலாக பார்க்கணும். இந்த இதில் ஸ்பெஷலி வந்து மலேசியாவில் வந்து வருஷம் வந்து அந்த உரிமை மேளம் போட்டி நடக்கும். உரிமை மேளம் வந்து நம்ம வந்து இந்த கூழ் ஊத்துற நிகழ்ச்சியில் தான் நம்ம மேக்ஸிமம் கேட்டுருப்போம் கோயிலில் அந்த மாதிரி. ஆனால் அதோட அதோட சத்தம்லாம் வந்து வேறு ஒரு லெவலில் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த தமிழ் வாத்தியங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இது பண்ணணும், இல்லை ஒரு புனரமைக்கணும், அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணம் இருக்கா? இப்போதைக்கு எங்களுக்கு அந்த உறுப்பானர்ன்ற இசைக்குழு தான் நாங்கள் மெயினாக இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் முதல் ஆல்பம் விடுறோம், அடுத்த ஆல்பம்காக பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதிலிருந்து எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா எங்களால் முடிஞ்சது எங்கள் குழுக்குள்ளே இருக்கிற ஒரு வேலைகளை பார்த்துட்ருக்கோம். இன்னொன்று வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசை என்னென்னா வந்து தொடர்ச்சியான நிகழ்வுகள் நடத்தணும்னு சொல்லிட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணணும். ரெண்டுமே ஆசை. இந்த யாழ் பண்ணுறது அதெல்லாம் தாண்டி வெறும் உரையாடல்களாக ஒர்க் ஷாப்ஸாக எங்களுக்கு வந்து மாதம் ஒன்றாச்சும் ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது ஒரு ஆசை. கண்டிப்பாக. ஏன்னா அது நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்களோ அப்போ தான் வந்து எல்லாருக்கும் விசிபிலிட்டி இருக்கும். ஓகே, இது மாதிரி இருக்கா, அதை பற்றி தேடுதல் நடக்கும், அப்புறம் ரீச் அவுட் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நானே ஆக்சுவலி அது சொல்லணும்னு நினச்சேன், கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இது கொண்டு போகணும், எவ்வளோக்குள்ளே கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்குள்ளே வந்து மக்கள் வந்து இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து தேட ஆரம்பிப்பாங்க. ஸ்பெஷலி இப்போலாம் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இதை வந்து கொண்டு போனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இது அதுக்காக நீங்கள் என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து இசை கல்லூரிகள்லாம் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது, ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, சின்ன சின்ன லெவலில் இருக்கிறதெல்லாம் பள்ளிகள் வச்சுருக்கு, ப்ரைவேட்டாக பண்ணுறவங்க கூட அந்த மாதிரி எதுவும் கொலாபரேட் பண்ணுற ஐடியா? நிறையா ஸ்கூல்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கோம், நிறையா காலேஜஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த வருஷத்தில் நாங்கள் பண்ணலாம். ஓகே ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ திங்க் அது எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு மகிழ்ச்சி. அதாவது எப்படி சொல்கிறது, அது எப்படி வந்து இதை கொண்டு வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்குது. தவிர அது வார்த்தைகளை சொல்ல முடியல. ஏன்னா கேட்கும் போதே வந்து கற்பனை ஓட்டம் ஓடுது. ஓகே, இது இப்படி இருக்கும், ஓகே இது வந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அதை பார்க்குறது பொறுத்தவரைலாம். உங்களோட வெப்சைட்டில் பார்த்ததில் ஸ்டார்ட் அப் சிங்கம் அதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க உங்களோட டீம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள், அதில் என்ன சப்போர்ட் கிடைச்சிது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்டார்ட் அப் சிங்கம்க்கு வந்து நாங்கள் 2023 அப்ளை பண்ணோம். ஓகே. ஒரு 1 இயர் அவங்க க்யூரேட் பண்ணி நிறைய பேரை இது பண்ணி மணிகண்டன் சொல்லிட்டு ஒருத்தர் மூலமாக எங்களுக்கு கால் வந்துருந்துச்சு. ஓகே. ஸோ அவர் மூலமாக பேசி அப்புறம் அருண் சிஇஓ ஆஃப் ஸ்டார்ட் அப் சிங்கம் அவங்க கூட மீட் பண்ணி பேசியிருந்தோம். ஸோ அப்படி தான் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. நாங்கள் இவ்வளோ நாள் வந்து ஒரு ஆர்ட் சர்க்கிள்குள்ளேயே சுற்றி அங்கே அதுக்குள்ளேயே தான் எங்களோட வேலைகள் எல்லாமே புரியுது. ஸோ இது ஒரு ஸ்டெப் அஹெடாக வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்குள்ளே போய் எப்படி இருக்காங்க, அவங்க கூட எப்படி ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொன்று எங்களுக்குமே அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. கண்டிப்பாக. ஸோ அதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கம் போயிருந்தோம். லக்கிலியே எங்களுக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சாங்க. ஸ்ரீராம் சார், நிர்மல், ஓகே, அண்ட் ராஜராஜன். ஸோ இவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அதை விட மென்டரிங், எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. ஏன்னா அந்த ஆஸ்பெக்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, எங்களுக்கே வந்து தேவைப்படுது. அந்த இதில் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து ரொம்ப நல்ல ஒரு நிகழ்வு. இன்னொன்று வந்து யூஷுவல் ஸ்டார்ட் அப்பை தாண்டி இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்புக்கு அவங்க ஸ்டேஜ் ஏற்றுனதும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்ததுமே எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே. இப்போ உங்களை மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு அப்ரோச் பண்ணுறவங்களுக்கான ஒரு என்னென்ன பிளாட்ஃபார்மில் அவங்களால போய் ரீச் அவுட் பண்ண முடியுன்றதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன். அடுத்தது வந்து இப்போது துணை முதல்வர் வச்சு நீங்கள் உங்களோட வெப்சைட் லான்ச் பண்ணீங்க. ஸோ அந்த அனுபவத்தை சொல்லுங்கள், எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க? ஸோ முதல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் அப் டான்சம்னோடு இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப
நிறைய கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுலேருந்து வரக்கூடிய கம்பெனிஸ்க்கு நிறைய கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. சிவராஜா சார் அதோட சிஇஓ இவங்க எல்லாருமே வந்து மற்ற எத்தனை மாநிலங்களில் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு தெரில. நம்ம ஊரில் வந்து ரொம்ப அப்ரோச்சபிளாக ஆல்ரெடி அச்சீவ் பண்ணவங்கள ஈஸியாக மீட் பண்ண முடியுது, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியுது, அவங்களோட ஸ்பீச்சஸை கேட்க முடியுது, அவங்க கூட கனெக்ட் பண்ண முடியுது, நெட்வொர்க் பண்ண முடியுது. ஸோ இதுக்கான ஒரு சூழல் வந்து இங்கே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ அந்த இது மூலமாக எங்களுக்கு வந்து டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து எங்களுக்கு லான்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகே. இப்போது டிஎன் ஸ்டார்ட் அப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணியிருந்தாங்களா? அது எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டிஎன் ஸ்டார்ட் அப்பில் வந்து டான்சீட்னு ஒரு ஃபண்டிங் இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு 10 lakhs வரையும் அவங்க வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் ரிவ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். லைக் நம்ம 3 ஸ்டேஜுக்கு போய் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அந்த 3 ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் அவங்க இது பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த 3 ஸ்டேஜை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா? ஏன்னா வந்து எஸ்பெஷலி பார்க்குறவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணுறவங்க எல்லாருக்குமே சரி, இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது நம்ம வி ஆஸ்க் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க எப்படிலாம் அதை கோத்ரூ பண்ணாங்க, எப்படி வந்து ஓவர் கம் பண்ண முடிஞ்சது, எப்படி அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது, அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து டான்சீட் அப்படின்ற ஒரு ஃபண்டை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. சீட் ஃபண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போதே நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணி எதுக்காக அப்ளை பண்ணுறோம், எதுக்காக இந்த ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், நம்மளோட இதுக்கு முன்னாடி இருந்த ஒர்க்ஸ்லாம் என்ன, ரெவென்யூ எவ்வளோ இருந்திருக்கு, இது எல்லாத்தையுமே சொல்லி அப்ளை பண்ணணும். ஒரு செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு பர்சனலான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஒருத்தவங்க முன்னாடி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், பிச் பண்ணணும். ஓகே. ஸோ அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகுது, எனக்கு அவங்க சில விஷயங்கள் மாற்ற சொல்கிறதா இருக்கலாம், அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அவங்க கூட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோன்றதை தாண்டி அடுத்த ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜில் எங்களுக்கு வந்து ஒரு 20 to 25 பேர் அந்த பேனலில் இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ எல்லாருமே கேள்விகள் கேட்பாங்க ஒவ்வொரு சைட்லேருந்து. ஓகே. ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி பேசினோம். ஓகே. அது கண்டிப்பாக ஆக்சுவலி தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறையா பண்ணுறாங்க, எஸ்பெஷலி டிஎன் ஸ்டார்ட் அப்பில். நான் முன்னாடி நாங்கள் பேசினோம், ஒரு 2 யங் விமன் ஆண்டர்ப்ரனரை பேசினோம். அதுலேயும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு வித்தியாசமான ஜேர்னியாக இருந்தது. இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் ஷேர் பண்ண, எஸ்பெஷலி டிஎன் சீட் சொல்கிறீங்க, அது வந்து இது வந்து கொஞ்சம் போய் சேரும் மக்களுக்கு. எப்படி அந்த இந்த பர்டிகுலர் இதில் யாராவது முயற்சி செய்யணும், ஒரு அணுகணும் அப்படின்னா டிஎன் ஸ்டார்ட் அப்போ அவங்களுக்கு வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்றது தெரியும் தெளிவாக. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது உங்களோட கொலாபரேஷன் வித் சின்மை அண்ட் கோக் ஸ்டுடியோ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க, இல்லை உங்களை யாராவது அப்ரோச் பண்ணாங்களா, எப்படி ஓவரால் அந்த ப்ரோக்ராமை நீங்கள் பண்ணீங்க? அது ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்குன்றதை தாண்டி ஆளுன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. கோக் ஸ்டுடியோ வந்து நாங்கள் ரொம்ப முன்னாடிலேருந்து பார்த்துட்ருக்கோம். கோக் ஸ்டுடியோ இந்தியா, பாங்க்லா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். தமிழ்நாட்டுக்கு கோக் ஸ்டுடியோ தமிழ் அப்படின்றது வரதே வந்து செம அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. க்யூரேட் பண்ணவங்க வந்து அறிவு, ஷான் ரால்டன், கிருத்திகா நெல்சன் ஒருத்தவங்க. ஓகே. கிருத்திகா நெல்சன் தான் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கிருத்திகா கால் பண்ணி இந்த மாதிரி ஆள் வந்து ஒரு தாலாட்டு பாட்டுக்கு ஓகே ப்ளேஸ் பண்ணுறதா சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. போனோம், ஷான் ரால்டன் சார் கூட வேலை பார்த்து அந்த பாட்டு வந்தது. ஓகே. ஆக்சுவலி பார்க்கும்போது எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே, இங்கேருந்து சவுத்துலேருந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலேருந்து போய் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கோக் ஸ்டுடியோவில் மோஸ்ட்லி ஃபோக் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. அதில் இது பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, அதை பற்றி தான் அதான் கேட்கலாம் அப்படின்னு. அப்புறம் மிஸ்டர் கீரவாணி கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அவர்கிட்ட போய் இன்ஸ்ட்ருமெண்ட்டை காமிச்சிருந்தோம். ஜஸ்ட் அவர் ஆஸ்கர் வின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூவில் காமிச்சிருந்தோம். ஸோ அப்போ வந்து அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரெக்கார்டிங் கூப்பிட்டுருந்தார். நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்வம் உள்ளவங்களாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ப்ராமினென்ட் ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லை அந்த மாதிரி வந்து இசைவல்லுநரோட வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களோட அனுபவம் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்மளோட வழிகாட்டுதலாகவும் இருக்கும் நிறைய விஷயத்தில். அவங்க அந்த அப்ரோச் அந்த மாதிரிலாம் கொடுப்பினது, அந்த மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கூட ஒர்க் பண்ணுறதெல்லாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது ஆக்சுவலி உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஐ மீன் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் இளையராஜா சாருன்னு நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க, 2 பேரும் வேறு வேறு ஒரு லெவல். பட் அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அவர் கூட? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப முக்கியமான கம்போசர் அவர். இப்போ இருக்கிற டைமில் வந்து ரொம்ப இண்டியனைஸ்டு மியூசிக்கை கம்போஸ் பண்ணி அதை மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ள வந்து அவர் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இவங்கள மாதிரியான ஆட்கள் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும். கரெக்ட். நம்ம
இவங்கெல்லாம் தான் இதை வாசிக்கணும்ல. ஸோ அதை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி பேசுகிறதுன்றது வந்து செம ஹாப்பியான ஒரு விஷயம். அது கண்டிப்பாக. அதை நானும் பார்த்தேன், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களோட அந்த வெப்சைட்டில் பார்த்தது, அடுத்தது நான் பார்த்தது வந்து நம்ம இது குடியரசு தினம் இதுக்கு அதுக்கான ஒரு அந்த டேபிள் இதில் வந்து யாழ் இருந்தது, அதை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது, எப்படி அப்ரோச் பண்ணாங்க? ஸோ அங்கே யூஸ் பண்ணியிருந்தது வந்து எங்களோட யாழோட காப்பிரைட்டட் டிசைன் தான் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. So இதுக்கு முன்னாடியே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில் வந்து டெல்லியில் வந்து வேர்ல்டு மியூசிக் டேக்கு ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து அது பெரிய ஃபெஸ்டிவல். இந்தியா ஃபுல்லாக இருந்த கலைஞர்கள் வந்திருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு உலகம் ஃபுல்லாக இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அந்த டைமில் நடந்தபோது அந்த ஃபெஸ்டிவலோட லோகோவாக நம்மளோட யாழ் தான் இருந்துச்சு. ஸோ அப்போலேருந்தே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கூட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஐஜிஎன்சிஏ கொல்கட்டாவில் சாரி குஜராத்தில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் பண்ணும்போது நாங்கள் அங்கே போய் டிஸ்பிளே பண்ணிட்டு வந்தோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இந்த மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த தடவை பார்த்தது வந்து பயங்கர ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயந்தான். அது வந்து அவ்வளோ பெருசில் ஒரு 15 அடி இருக்கும். யாழை வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணிட்டு தமிழ் இன்ஸ்ட்ருமெண்ட் யாழ் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோட ஒரு சிம்பிளாக அதை ப்ளேஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு அது கண்டிப்பான ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். ஏன்னா அது ஆக்சுவலி நான் பார்த்தேன். ஏன்னா போன தடவை வந்து நமக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அது ஒரு பேசுபொருளாக இருந்தது, இந்த மாதிரி வந்து தமிழ்நாடுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றது. இந்த தடவை அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையாக வந்தது, ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. ஆக்சுவலாக 2 தடவை ப்ளேஸ் ஆகிருக்கு. 2022 தமிழ்நாடோட டேப்லோவில் இந்த அளவில் வந்து முன்னாடி ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து அவ்வளோ பெருசாக பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அது இந்த மாதிரி அழிஞ்சு போன கலைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கிற மீக்கிறதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் ஒரு சில இதெல்லாம் வந்து முயற்சிகள் எடுத்த பண்ணவும் தான் இருக்குது. இப்போது அதில் அந்த சைடில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் என்ன மாதிரி சப்போர்ட்லாம் இருக்குது உங்களுக்கு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். டிஎன் ஸ்டார்ட் அப் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கோம். அவங்க கொடுக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ், அவங்க கொண்டு வர விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமே இல்லை. எல்லாமே நம்ம தனியாக கற்றுக்கிட்டோ இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு வழியானதெல்லாம் பிஸ்னஸ் கற்றுக்க முடிஞ்சிச்சு. இப்போது என்னைய மாதிரியான ஆட்கள் ஃபேமிலியில் பிஸ்னஸ் யாரும் பண்ணாமல் முதல் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனராக வரவங்களுக்கு வந்து சமூகத்தில் இருந்து தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தராங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து அவ்வளோ ஈஸியாக எங்கேயுமே கிடச்சிடாது. ஆமாம், கண்டிப்பாக. அது ஒரு நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்குற விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை. கலை பண்பாட்டுத்துறை சார்பாக என்ன பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இது வந்து தமிழரோட வாத்தியம் வந்து திருப்பி நீங்கள் அது மீட்டு எடுத்திருக்கீங்க. கலை பண்பாட்டுத்துறை சைட்லேருந்து என்ன மாதிரி ஒரு சப்போர்ட், இல்லை அவங்கள ரீச் அவுட் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எங்களால் பேச முடியலை. ஓகே, பண்ணணுன்னு இருக்கு. கண்டிப்பாக அது ரீச் அவுட் பண்ணு. ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது தவிர வந்து இப்போ வேர்ல்டு வைடு ஒரு ஏதாவது கொலாபரேட் பண்ணியிருக்கலாம் மற்ற ஆர்டிஷியன்ஸ் கூட, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களோ இல்லை மியூசிஷியன்ஸ் கூடயோ ஒரு ஏதாவது ஃபியூஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணதுண்டா? அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். லைக் இப்போது ரீசெண்டாக ஜெர்மனிலேருந்து வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கூட வேலை பார்த்தோம். ஃபெஸ்டிவல்ஸில் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டே வந்துட்டுருக்கோம். வெளிநாட்டில் வெளிநாடுகளில் பண்ணல, இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சைனாவில் போய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா ஃபுல்லானா இப்போ நாங்கள் வந்து செரண்டிப்பட்டின்னு ஒரு ஃபெஸ்டிவல் கோவாவில் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம். கொச்சியில் கப்பாவில் பண்ணோம். பெங்களூரில் ஹப்பா ஃபெஸ்டிவலில் பண்ணியிருந்தோம். இல்லை இப்போ இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்குள்ளார மற்ற மாநிலங்களில் போய் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி கொச்சி, கோவா இதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்களே. இப்போ அங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு மீட் எடுத்த வாத்தியம் அப்படின்னும் போது அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து பண்ணுவீங்களா, இல்லை எப்படி பண்ணியிருப்பீங்க? இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து பண்ணுறோம். இதெல்லாம் தாண்டி என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தோன்னே வந்துடுறாங்க. புதுசாக இருக்கே, இது என்னது அப்படின்னு கேட்டு அவங்களே வராங்க. வந்து இது பண்ணுற விஷுவலாகவே அவங்களுக்கு அது வந்து இன்டெரக்டான ஒரு நம்மளோட டிஎன்ஏலே கனெக்ட் ஆகுது. ஏன்னா அது எல்லாருமே வேறு வகையில் கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ நம்ம யாழ்னு சொல்கிறோம், வடக்கு என்ன சொல்லுவாங்க தெரியாது, மற்ற மாநிலங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அவங்களும் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த வர்ணனையிலையோ ப்ராபபிளி அது இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுனால ஓகே இதுதான் அதுவாக இருக்குமோன்னு ஒரு கோர்வையாக அந்த ஆர்வத்தில் வந்து கேட்குறது தான். இந்த நிகழ்ச்சியில் அங்கே மற்ற மாநிலங்களில் வரவேற்பு எப்படி இருந்தது? வரவேற்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. நாங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். தமிழ் பாடல்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி QR கோடில் ஸ்கேன் பண்ணி அவங்க அதுக்கான மீனிங் என்னன்றதை பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபுல் பர்ஃபார்மன்ஸே பண்ணுவோம். ஸோ அது வந்து செம்ம இன்ட்ராக்டிவ். எஸ்பெஷலி கொச்சினில் பண்ணும்போது நாங்கள் முழுக்க முழுக்க தமிழ்லேயே தான் பண்ணோம். அங்கே இருந்த ஒரு வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரொம்ப ரிசீவிங். ஆமாம், அது நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக ரிலேட் பண்ணக்கூடியது அப்படின்னா கேரளாவில் அதுவும் இசையை பொறுத்தவரையிலும் அங்கே வந்து நல்லாவே ரிசீவ் ஆகும்.
ப்ளஸ் வந்து நிறைய நம்மளோட தமிழ் வார்த்தைகளும் சரி, அங்கே இருக்கிற சில வார்த்தைகளையும் இங்கே மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறதும் உண்டு. ப்ளஸ் இசையை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்று ஓவர்லாப்பிங். அது இந்த மாதிரி ஒரு ஒழிஞ்சு போன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை திருப்பி நீங்கள் மீட்டெடுத்து கொண்டு வரும்போது அதுக்கான ரிசப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இது தவிர இப்போ நீங்கள் சைனாவில் பண்ணதை தவிர்த்து வேறு என்ன வெளிநாட்டில் பண்ணியிருக்கீங்க? வெளிநாட்டில் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வரோம். நாங்கள் Okay. இதுவரையும் யாழ் நாங்கள் பண்ணுற யாழ் வந்து ஒரு 90-95% வந்து வெளிநாட்டு மக்களுக்கு தான், ஓ, ஓகே. வெளிநாட்டில் வாழ்கிற மக்களுக்கு தான் வந்து வெளிநாட்டு தமிழ் தமிழ் மக்கள், ஃபாரினர்ஸ் ஓகே. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓ, இங்கேருந்து நாங்கள் அனுப்பி வச்சுட்டு வரோம். ஓகே. எப்படி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்றது வெப்சைட் தவிர்த்து வேறு எதுவும்? வெப்சைட்டில் இருந்து வருவாங்க. லைக் இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸில் வந்து சில இன்டர்வியூஸ்லாம் இருக்குது. இப்போ ஸ்மித்சோனியன் மாதிரியான மேகசின். ஓ, ஸ்மித்சோனியன் வந்து உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு மியூசியம். ஆ, ஸோ அந்த மியூசியமோட மேகசினில் வந்து ஃபீச்சர் ஆயிருந்தோம். ஓ, ஸோ அந்த மாதிரியான சில இன்டர்வியூஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து வராங்க. ஓகே. அவங்களுக்கு அது ஒரு பொருள்ன்றதை தாண்டி அது பின்னாடி இருக்க கல்ச்சர் இதெல்லாம் தேடி வரவங்க இருக்காங்க. கண்டிப்பாக இசைக்கருவியாக மட்டுமே தேடி வரக்கூடியவங்க இருக்காங்க. இப்போ சில கிராமி நாமினேட்டட் சிங்கர்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஆமாம், எக்ஸ்பெரிமெண்டல் ஆர்டிஸ்ட் ஸோ அவங்களாம் அவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரியான ஒரு வைடான ஒரு ஆடியன்ஸ் ரேஞ்ச் இருக்குது. ஆக்சுவலாக இது புது தகவல், உங்களோட லிஸ்ட்டில் இல்லாதது இது, என்னோட லிஸ்ட்ல இல்லாதது. ஓகே. நல்ல விஷயம் அது ஆக்சுவலி தெரிஞ்சுக்கிட்டது. இப்போது நம்ம மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே எனக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களோட ஜேர்னியை பற்றி சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. இப்போ இந்த கலையை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி முன்ன சொன்ன மாதிரி இப்போ சம்மர் வெக்கேஷன் வருது, இல்லை மற்றவங்க யாராவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை வந்து அவங்களோட திருமண நிகழ்ச்சியில், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு திறப்பு விழா அந்த மாதிரி இருக்கிறதுல உங்களை அப்ரோச் பண்ணலாமா? அது எப்படி பண்ணணும்? நாங்கள் நிறையா டீம் இருக்கோம். உறுப்பானருக்குள்ளேயே 2-3 டீம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து யாழ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருக்காங்க. இவங்க தொடர்ந்து இசைக்கருவிகளை வந்து வாசிச்சுட்டு வரோம். நிறையா நிகழ்வுகளில் வாசிச்சுட்ருக்கோம். எந்த மாதிரியான நிகழ்வாக இருந்தாலுமே அங்கே யாழ் இசை கச்சேரி வைக்கணும்னா அது நம்மளால் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரியான நிகழ்வாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து யாழ் இசை கச்சேரி நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே. இது தவிர்த்து யாழில் வந்து சின்ன யாழ் மினியேச்சர்ஸ் கிஃப்டிங்காகவும், பெரிய யாழ் வாசிக்கிறதுக்காகவும் கிஃப்ட்டும் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகே. வாங்கி புதுசாக வீடு கட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸும் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே. இது போக யாழ் வந்து கற்று தரோம் ஓ, வாங்குறவங்களுக்கு. அது 6 மாதத்துக்கான ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே இருக்குது. ஓகே. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் தவிர்த்து இப்போ இந்த சம்மர் கேம்ப் மாதிரி ஏதாவது நடத்துகிற ஐடியா இருக்கா, இல்லை எப்படி? ஆமாம், இந்த வருஷம் நாங்கள் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து ஒர்க் ஷாப்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து முதல்ல சென்னையில் ஆரம்பிக்கிறோம். சென்னையில் வந்து சில ஒர்க் ஷாப்ஸ் ஆரம்பிக்கிறோம். அதோட அப்டேட்ஸ் எல்லாமே எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், உரு கஸ்டம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், உரு டீம் அண்ட் உரு பாண்டர், இந்த பேஜஸில் வந்து நாங்கள் போடுவோம். இந்த 3 பேஜஸ்லையுமே அவங்க பார்க்கலாம். எங்கள் வெப்சைட்லேயுமே அதுக்கான அப்டேட்ஸ் வரும். வந்து அவங்க கண்டிப்பாக அதில் வந்து பங்கேற்றுக்கலாம். ஓகே. இது கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும், உதவிகரமாகவும் இருக்கும் மற்றவங்களுக்கு, யாரெல்லாம் வந்து நம்ம ஒரு கல்ச்சரோட இந்த இசைக்கருவியை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அதனால தான் இந்த கேள்வி கேட்டோம் மெயினாக. எங்களோட கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எப்படி வந்து மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் வாய்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர். உங்களோட முயற்சிகள் மேலும் வெற்றி பெற நிறைய வாத்தியங்களை, அழிஞ்சு போன வாத்தியங்களை கொண்டு வரணும், மக்களுக்கு அதை சேர்க்கணும், அந்த கல்ச்சரை நம்ம வந்து இன்டாக்டாக வச்சுக்கணும். அதுக்கான வாழ்த்துக்கள் எங்கள் சைட்லேருந்து. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பாட் 61க்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. தேங்க்யூ. Wish you all the best. Signing off Ghana. This is Voice of Entrepreneur, presented by Part 61. அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு ஆண்டர்பனரோட சந்திப்போம். பை.